ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல வந்துட்டு இன்னைக்கு 9 மணிக்கு பிக் பாஸ்ல ஒரு ப்ரோமோ வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரோமோல வந்துட்டு நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம் நடந்திருக்கு. அதாவது நம்மளுடைய பிந்து மாதவி நேத்து பிக் பாஸ் உள்ள போனாங்க பாத்தீங்களா, அவங்க எப்படிலாம் நடந்துப்பாங்க அப்படின்னு நமக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன கெஸிங் இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 35 நாட்களாக பிக் பாஸ்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அவங்க நல்லாவே வாட்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க அது வரைக்கும் வெளியே தானே இருந்தாங்க. அதனால கண்டிப்பா உள்ள போனா காயத்ரியை தான் முதல் எதிரியா பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சது 100% உண்மையா இருக்குங்க. ஏன்னா நம்மளுடைய பிந்து மாதவி வந்துட்டு இன்னைக்கு கன்ஃபெக்ஷன் ரூம்ல போயிட்டு நீங்க நாமினேட் பண்ண போற 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுல ஒருத்தங்களா காயத்ரியே சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காயத்ரி தான் எப்பவுமே வந்துட்டு எல்லார் மேலேயும் பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம எல்லாமே எதிர்பார்த்த விஷயம் தான். ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நம்மளுடைய ஓவியாக்கு உறுதுணையா இருந்து வந்தது நம்மளுடைய ஆரவ் தாங்க. ஆரவும் ஓவியாவும் லவ் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட வந்துட்டு சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலா பரவி வந்துச்சு. ஆனா தற்போது என்னடானா, ஆரவ் நாமினேஷன் பண்ண 2 பேர்ல ஒருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓவியாங்க. ஓவியா வந்துட்டு வீட்டுல தற்போது நடந்துக்கிற விதமே சரியில்லை, அவங்களால மத்தவங்க ஹர்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலியானாவை வந்துட்டு அந்த மாதிரி கீழே தள்ளலாம் பார்த்தாங்க. அதனால கண்டிப்பா வந்துட்டு ஓவியா வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு ஓவியா பேரை நம்மளுடைய ஆரவ் நாமினேட் பண்ண விஷயம் தற்போது தமிழக மக்கள் அனைவராலுமே வந்துட்டு ரொம்பவே கோவமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஓவியா கூடவே இருந்து இந்த மாதிரி ஓவியாவை முதுகுல குத்திட்டாரு ஆரவ் அப்படின்னு தற்போது சமூக வலைத்தளத்தில் ஆரவ கொஞ்சம் பேர் லைட்டா திட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.